வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம். உள்ளூராட்சி சபைகள் குறித்து சுமந்திரன் கஜேந்திரகுமார் பேச்சுவார்த்தை. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுக்கும் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு. ரேச்சாவிற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதரகத்தின் முக்கியஸ்தர். நள்ளிரவு முதல் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம். தமிழர் பகுதிகளில் பல மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மனு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கிராண்ட் பாஸ் விபத்தில் பெண் ஒருவர் மரணம். சடலம் குறித்து வெளியிட்டுள்ள தகவல். மன்னார் வங்காலையில் கடலரிப்பு. ரவிகரன் எம்பி நேரடி விஜயம். துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக அஜித் பிரேரா நியமனம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது. எந்தவித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியோம் என பதிவிடப்பட்டுள்ளது. மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளனர். அண்மை காலமாக சமகால அரசாங்கத்திற்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியிருந்தது. உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்த தொடங்கியுள்ளன. இந்த பேச்சு பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய்மூலமான பேச்சாக மாத்திரமில்லாமல் எழுத்து மூலமான பேச்சாகவும் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் 31ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு மாங்குளம் நகரில் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 31ஆம் தேதி அன்று 3007வது நாளாக தங்களுடைய உறவுகளுக்கான நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் வருகை தந்து ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய துணை தூதரகத்தின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் குழுவினர் கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள ரேச்சாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இந்த விஜயம் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழ் தொழிலதிபரான கந்தையா பாஸ்கரனை உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் குழுவினர் சந்தித்துள்ளனர். ரேச்சாவிற்கு நட்பு ரீதியாக இந்த விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதரகத்தின் உயர்ஸ்தானிகர் அங்குள்ள பல பகுதிகளையும் பார்வையிட்டுள்ளார். அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன தெரிவித்துள்ளார். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தம் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தொடருந்து திணைக்கள ஊழியர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலை நிறுத்தம் நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் அமைந்துள்ள பாரதி வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 21 மாணவர்கள் திடீர் சுயநமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவு ஒவ்வாமை காரணமாகவே மாணவர்கள் இவ்வாறு சுயநமுற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்று சென்றுள்ளனர். இருப்பினும் ஏனைய வகுப்புகளை சேர்ந்த எந்த ஒரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியலுக்கு முரணானது என்று தீர்ப்பளித்து கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் ஜெனக் டி சில்வா, சோபித ராஜகருண மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது குறித்த மனுக்களை செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு எதிராக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்
பொறியாளர் சங்கம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பு மாவட்ட கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்ஸ்குமர மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இருப்பினும் உயிரிழந்த பெண் தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு குடவத்தை சந்தியிலிருந்து ஆமர் வீதி பாபர் சந்தி நோக்கி பயணித்த பார ஊர்தியொன்று வீதியில் பயணித்த பெண்ணொருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகர் பிரிவிற்குட்பட்ட வங்காளை பகுதியில் உள்ள கடலரிப்பு நிலைமைகளை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பார்வையிட்டுள்ளார். அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த விஜயம் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அப்பகுதி மக்களின் இடர்பாடுகளை கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கடலரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். வங்காளை பகுதியில் கடலரிப்பு நிலைமைகள் அதிகரித்துள்ளதால் கடல் நீர் கரையோர கிராமங்களுக்குள் உட்புகும் நிலை காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஏற்கனவே கடலரிப்பை தடுப்பதற்கு வங்காளை பகுதியில் தடுப்பணை அமைக்கப்பட்டதை போன்று 6 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டால் மாத்திரமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் துரைராசா ரவிகரனிடம் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவு செய்யப்பட்டார். துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு வழங்க ஏற்கனவே ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணங்கியிருந்தன. இதற்கமைய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவிக்கு அஜித் பெரேராவின் பெயரை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான வழிமொழிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் 2வது மதிப்பீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சீர்திருத்த சட்டமூலம் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் இதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் சிலவற்றின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நீண்டகாலமாக காணப்படும் நடைமுறை சிக்கல்களுக்கான தீர்வுகளை உள்ளடக்கியதாக இந்த திருத்த சட்டம் மூலம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் இங்கு குறிப்பிட்டதுடன் இதற்கு குழுவின் அனுமதி வழங்கப்பட்டது. போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பிரதான மாற்றங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தனுஷ்க ரங்கநாத் அதீஷ நிரோசன எக்கடவிதான பத்மகுமார ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.